சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநில தேர்தல் அதிகாரியான ஜவஹருக்கு கூடுதலாக செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்பு வழங்கி தலைமைச் செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ஜவஹர். இவருக்கு அந்த பொறுப்புடன் கூடுதலாக கல்வித்துறை, தொழில் மற்றும் வணிகம், உள்ளூர் நிர்வாகம், வனத்துறை, சுற்றுச்சூழல், அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலராகவும் ஆணையராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சரத் சௌஹான் பிறப்பித்தார். இந்த தகவல் மத்திய தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பார்கள் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் செயல்பட்டால் அதன் உரிமம் 3 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் என கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மாநில அரசு தனது வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் புதிய ரெஸ்ட்ரோ பார்களுக்கு கலால்துறை மூலம் அனுமதி வழங்கியது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் மக்களின் எதிர்ப்பை மீறி வருவாயை கருத்தில் கொண்டு ரெஸ்ட்ரோ பார்கள் செயல்பட அரசு பாதுகாப்பு அளித்தது. இவைகள் இரவு 11 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ரெஸ்ட்ரோ பார்கள் நள்ளிரவை தாண்டி அதிகாலை வரையில் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ரெஸ்ட்ரோ பார்களுக்கு வரும் இளைஞர்கள், இளம்பெண்கள் போதைப் பொருள் பயன்படுத்தும் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்குள்ளாயின. இதனால் புதுச்சேரியின் கலாச்சார பண்பாடு பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அனைத்து ரெஸ்ட்ரோ பார்களுக்கும் கலால்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதில் நள்ளிரவு 12 மணிக்கு மேலாக செயல்படும் ரெஸ்ட்ரோ பார்களின் உரிமம் 3 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் என்றும், எனவே 11 மணி வரை மட்டுமே அவை செயல்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 33 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே விஷச்சாராயம் அருந்திய 19 நபர்கள் நேற்று மாலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா ஆகிய 3 சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரை 16 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 5 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லாஸ்பேட்டையில் கார் டிரைவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 3 போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் சரத் ராஜ், இவருக்கும் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ஜெங்கன்பட்டு கார் டிரைவர் குணால் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் குணாலை தொடர்பு கொண்ட சரத்ராஜ் சமாதானம் பேசுவதாக புதுச்சேரிக்கு அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி வந்த குணாலை கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடிக்கு அழைத்து சென்ற சரத்ராஜ் அவரது நண்பர்கள் சஞ்சய், லெனின் குமார் ஆகியோருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சரத்ராஜ், சஞ்சய், லெனின் குமார் ஆகியோரை கைது செய்தனர். புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தெரு தெருவாக தள்ளிக்கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தினகரன். கடந்த 7ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க சென்ற தினகரன் மருத்துவமனை அருகே தனது ஸ்பிளெண்டர் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். திரும்ப வெளியே வந்து பார்த்தபோது தனது பைக் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தினகரனின் பைக்கை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் அந்த மர்ம நபர் தெரு தெருவாக பைக்கை தள்ளிக்கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மது கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு மறுபடியும் பைக்கை தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 பேரின் நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தியதில் இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ளனர். 90க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 19 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் 3 பேர் உயிரிழந்தனர். எஞ்சிய 16 பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களின் நிலை குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் விஷச்சாராயம் அருந்திய 19 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்தனர். மீதமுள்ள அனைவரும் கவலைக்கிடமான முறையில் உள்ளனர். அதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. உயர்தர உயிர்காக்கும் சிகிச்சைக்காக அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 6 நோயாளிகளும் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 16 பேருமே இங்கு அனுமதிக்கப்பட்டதிலிருந்து டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைத்து நோயாளிகளுக்கும் பலதரப்பட்ட மருத்துவ குழுக்களால் மிகுந்த கவனத்துடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் வேக கட்டுப்பாட்டை மீறி அதிவிரைவாக பொதுமக்களை ஏற்ற வேண்டிய பேருந்து நிறுத்தத்தை தவிர்த்து செல்வதை கண்டித்து புளிச்சப்பள்ளம் கிராம பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்தம் செய்தனர். திண்டிவனம் டு புதுச்சேரி மார்க்கம் செல்லும் பேருந்துகள் தைலாபுரம், தீக்கூட் ரோடு, ஜிப்மர் போன்ற பேருந்து நிலையத்தில் மட்டுமே நின்று செல்கிறது. குறிப்பாக சில பேருந்துகள் வேக கட்டுப்பாட்டை மீறி அதிவிரைவாக பொதுமக்களை ஏற்ற வேண்டிய பேருந்து நிறுத்தத்தை தவிர்த்து செல்கிறது. இரவு நேரங்களில் பேருந்து நிறுத்தத்தை தவிர்ப்பதற்காக மேம்பாலம் வழி மட்டும் பயன்படுத்துகின்றனர். மௌசூர், ஓமந்தூர், கொந்தமூர், ஒழுந்தியாப்பட்டு, ஆண்டியார்பாளையம், புளிச்சப்பள்ளம், ஆரோஃபுட் மற்றும் பாப்பாஞ்சாவடி உள்ளிட்ட இடத்தில் பேருந்து நிற்காமல் செல்கிறது. எனவே இதனை கண்டித்து புளிச்சப்பள்ளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பேருந்தை வழி மறித்து சிறைப்பிடித்தனர். இதனை அறிந்த காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நடந்த விவரங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டார். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்கீல் சங்க நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதுவை வக்கீல் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடந்தது. ஓய்வு பெற்ற சட்டத்துறை செயலாளர் செந்தில்குமார் தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தல் நடத்தினார். இதில் புதிய தலைவராக சி.டி. ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவராக இந்துமதி புவனேஸ்வரி, பொதுச் செயலாளராக நாராயணகுமார், பொருளாளராக ராஜபிரகாஷ் மற்றும் இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்கும் நிகழ்வு நேற்று காலை நடந்தது. விழாவில் நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் ஏராளமான வழக்கறிஞர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுப்புற சூழல் தினம் இன்று அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மருத்துவர்கள் பாலாஜி, அகிலன், ஆல்பர்டின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மலேரியா நோய் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி மாணவிகளிடையே விளக்கம் அளித்தனர். மேலும் வளர் இளம் பருவத்தினருக்கு சுய சுத்தம் பற்றி எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், சுகாதார உதவியாளர்கள் விஜயகுமார், ரீட்டா, ஆனந்தராஜ், சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் புதுச்சேரி அறப்பணி அவை சார்பில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் 149வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருட்தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராயம் குடித்து 30ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும், இல்லை என்றால் மத்திய அரசு 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க வேண்டும் என
புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மீதமுள்ள 16 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து நிருபர்களிடம் பேசிய அன்பழகன், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் விவகாரத்தில் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுத்து இருப்பது கண்துடைப்பு நாடகம் என்றும், மனித உயிர் இழப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும், இல்லையென்றால் மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்றார். முன்னாள் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி எம்பி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி புரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண பாரதி தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் புதுச்சேரி முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள், முன்னாள் அரசு கொறடா திரு அனந்தராமன் அவர்கள் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் முன்னாள் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் திரு லட்சுமிகாந்தன் அவர்கள் முன்னிலை வகித்தனர். மற்றும் பிசிசி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் ஜவஹர் பால்மஞ்ச், புதுச்சேரி சேர்மன் திரு வெங்கடகிருஷ்ணன் வீரவேல், புரொபஷனல் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் திரு ஜீவா, திரு ஐனேஷ், இதில் பெருவாரியான புரொபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்ச அமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் தலையிலேயே அச்சதை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்று இரவு நடைபெற்றது. இதனை அடுத்து இன்று காலை 11 மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வைதீக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக 11 மணி அளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருளை பெற்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய நிலையில் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மாப்பிள்ளை அழைப்பில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக
காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மாப்பிள்ளையாக பரமதத்தர் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார். இதில் அமைச்சர் திருமுருகன், கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு இந்த ஊர்வலம் வரும்போது பெண் வீட்டார்கள் அழைப்பது போல பொம்மைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் ஊர்வலம் கைலாசநாதர் கோவிலில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மின் கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் புதுச்சேரியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒழுங்குமுறை ஆணையத்தை நாடுகிறது புதுச்சேரி அரசு. புதுச்சேரியில் நடப்பு ஆண்டிற்கான மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையத்திடம் அரசின் மின்துறை கடந்த மார்ச்சில் அறிக்கை சமர்ப்பித்தது. இதனை அடுத்து கருத்து கேட்பு கூட்டமும் நடந்தது. வீட்டு மின் இணைப்பு, தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டணம், நிலை கட்டணம் உயர்த்த அனுமதி கேட்டது. அதில் வீட்டு மின் உபயோகத்தில் யூனிட்டிற்கு 45 பைசாவில் இருந்து 75 பைசா வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும், நிலை கட்டணம் 1 கிலோ வாட்டிற்கு ரூபாய் 30 ரூபாய் 35 ஆகவும், வணிக நிறுவனங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தாமல் நிலை கட்டணத்தை ரூபாய் 75 ரூபாய் 200 உயர்த்தவும் அனுமதி தந்தனர். இதற்கு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தொடர்ந்து 5வது ஆண்டாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும், மின் கட்டண நிலுவைத் தொகை ரூபாய் 500 கோடியை மின்துறை வசூலிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் பலமாக அதிகரித்தது. போராட்டங்களும் நடந்து வருகிறது. இதனை அடுத்து புதுச்சேரியில் மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தின் அடிப்படையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பாக மின்துறை உயர் அதிகாரிகளிடம் இன்று கேட்டதற்கு புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் அமலுக்கு வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. உயர்ந்த மின் கட்டணத்தை மாற்றம் செய்ய ஒழுங்குமுறை மின்சார ஆணையத்திடம் கேட்க முடிவெடுத்துள்ளோம். ஆணையம் அளிக்கும் அனுமதி பொறுத்துதான் திருத்தப்பட்ட மின் கட்டணம் அமலாகும் என அதிகாரிகள் கூறினர். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயில் இறந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 12.5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று குவைத் அரசு அறிவித்துள்ளது. குவைத் நாட்டின் மங்கப் பகுதியில் 7 மாடி கட்டிடம் ஒன்றில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் 196 பேர் தங்கியிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். அந்த கட்டிடத்தின் தரைதளத்தில் பாதுகாவலர் அறையில் கடந்த 12ஆம் தேதி மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. அதிகாலை என்பதால் தொழிலாளர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். தீ மளமளவென கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவியது. இதில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இந்த தீ விபத்தில் இந்தியர்கள் 46 பேர், பிலிப்பைன்ஸை சேர்ந்த 3 பேர் மற்றும் அடையாளம் தெரியாத ஒருவர் என 50 பேர் உயிரிழந்தனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த 7 பேரும் அடங்குவர். இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 15,000 அமெரிக்க டாலர், சுமார் 12.5 லட்சம் நஷ்ட ஈடு வழங்குவதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. அரசு வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி அரப் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட செய்தியில், உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் நடைமுறைகள் முடிந்துவிட்டன. சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக நஷ்ட ஈட்டுத் தொகை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த தூதரகங்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் நஷ்ட ஈட்டுத் தொகையை ஒப்படைக்கும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக உயிரிழந்த இந்திய தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்தது. உயிரிழந்த 24 மலையாளிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று கேரள மாநில அரசும் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் தீ விபத்துக்கான காரணம் என்ன, மனித தவறால் நடந்ததா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நடப்பு யூரோ கோப்பை தொடரின் குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் ஹங்கேரியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஜெர்மனி. இதன் மூலம் இந்த தொடரில் அடுத்த சுற்றுக்கான ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறிய முதல் அணியாகி உள்ளது ஜெர்மனி. ஸ்டட்கார்ட் அரேனாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆக்ரோஷமாக ஆடியது ஜெர்மனி.
எதிரணி வீரர்கள் வசமிருந்து பந்தை தட்டி பறித்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தனர் ஜெர்மனி வீரர்கள். ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் முதல் கோலை பதிவு செய்தார் ஜெர்மனி வீரர் மூசியாலா. அதோடு நிற்காமல் தொடர்ந்து ஹங்கேரியின் தடுப்பாட்ட வீரர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருந்தனர் ஜெர்மனி வீரர்கள். அதனை சமாளித்தபடி ஹங்கேரி வீரர்களும் தடுப்பாட்டத்தில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதே நேரத்தில் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை கோலாக மாற்றும் முயற்சியிலும் முனைப்பு காட்டினர். அது ஜெர்மனி அணிக்கு சவால் அளிக்கும் வகையில் இருந்தது. இந்த சூழலில் இரண்டாவது பாதியில் ஆட்டத்தின் 67வது நிமிடத்தில் ஜெர்மனி கேப்டன் குண்டோகன் கோல் பதிவு செய்தார். அதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் ஆட்டத்தில் முன்னிலை பெற்றது ஜெர்மனி. இறுதி வரை ஹங்கேரி கோல் எதுவும் பதிவு செய்யவில்லை. ஜெர்மனி வெற்றி பெற்றது. குரூப் ஏ சுற்றின் முதல் போட்டியில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக 5-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதை அந்த அணி உறுதி செய்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.